ஹாய், குட் ஈவினிங் ஆல். என் நேம் யாஷிகா. நான் எம்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சாரோட கோச்சிங் சென்டரில் சேர்ந்து தான். நான் இது ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, சாரோட அந்த சிஎம்ஐ ப்ரோக்ராம் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் வாட்ஸ்அப்பில். ஸோ இதுக்கு முன்னாடி நான் சித்தால எனக்கு அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்தது இல்லை. ஜஸ்ட் பிஎஸ்எம்எஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அண்ட் எம்டி கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸில் இறங்கலாம் அப்படின்னும்போது மேரேஜ், பேபி அது மாதிரி ஆனதுல எனக்கு ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு. ஸோ அந்த டைம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி அடிஷ்னலாக ஒரு கோர்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு மெடிக்கல் காஸ்மெட்டாலஜி முடித்தேன். முடிச்சுட்டு சாரோட இந்த சிஎம்ஐ பார்த்தேன். ஓகே, 2மே சேம் டைமில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்தேன். ஸோ வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ஸோ இதில் இன்ஃபெர்டிலிட்டியில் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்றது எனக்கு இது வரைக்கும் தெரியவே தெரியாது. ஸோ இந்த கிளாஸ்ல இருந்து பேஷண்ட்டை எப்படி கவுன்சிலிங் பண்ணணும், சார் சொன்ன மாதிரி மெடிசன் வந்து செகண்டரி, ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் தான் கொடுக்கணும் அப்படின்னாங்க. ஸோ அது வந்து நான் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு பர்சனலி. ஸோ நான் அப்கமிங் டேஸில் நான் ப்ராக்டிஸ் பண்ணலாம், 2மே சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஜூனியர்ஸும் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கவுன்சிலிங் நடக்குது அப்படின்னு எல்லாருக்கும் ரீச் ஆகணும், எல்லோரும் வரணும். நம்ம சித்தா சிஸ்டமும் நல்லா சப்போர்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசை. தேங்க்யூ.